அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சியின் தாரகை அன்னை மரியாள். அப்படியே நாம் சொல்லி பழகிவிட்டோம். தாழ்ச்சி மட்டுமல்ல, அவள் ஒரு புரட்சி பெண்ணும் கூட என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இருந்தால் அவருடைய பாடல் விடுதலை பாடல் என்று திருச்சபை அழைக்கிறது. அவை அன்னையினுடைய தாழ்ச்சி எதில் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புல்டன் ஷீன் அப்படிங்கிறவர் தெரிந்திருக்கும், மிகவும் பெயர் பெற்ற ஆயர். அவருடைய பிரசங்கத்திற்கு அமெரிக்காலாம் காத்து கொண்டிருப்பார்கள். அவர் எங்கெங்கெல்லாம் திருப்பலி நிகழ்த்த போகிறார்களோ அங்கெல்லாம் அவருக்கென்று ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஒரு முறை ஒரு நகருக்கு செல்கிறார். அங்கே சென்று அங்கே காத்து கொண்டிருக்கிறார். மாலை நேரத்தில் அவருக்கு அந்த திருப்பலி பிரசங்கம் நேரம். அவை ஓய்வு எடுத்துக்கொண்டு அவருக்கு வந்திருந்த கடிதங்கள் எல்லாம் பிரித்து பார்த்து அதற்கு பதில் எழுதி கொண்டிருந்தார் அறையில் உட்கார்ந்து. பிறகு எல்லாம் எழுதி முடித்த பிறகு அதை போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதை போஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்து வரார். ஆனால் எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியல அவருக்கு. அப்போ அந்த வழியாக போன ஒரு சிறுவனை அழைத்து அவனை பார்த்து கேட்டார், தம்பி இங்கே வாப்பா அப்படிங்கிறார். என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டார். உடனே யாரும் தெரியலையே அப்படின்னு சொன்னான். நல்லா பாரு, இங்கே நான் தான் புல்டன் ஷீன், இன்னைக்கு நான் பிரசங்கம் வைக்க போகிறேன், என்னை பிரசங்கம் கேட்க நிறைய பேர் வருவாங்க, நீனு வரியா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கட்டும், என்ன விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கேப்பா இருக்கு அப்படின்னு கேட்டார். இருக்குது, இந்த பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி வழி சொல்லிட்டு, ஆமாம் பிரசங்கம் என்ன தலைப்பில் வைக்க போறீங்கன்னு கேட்டார். விண்ணகத்திற்கு செல்வதற்கான வழி அப்படிங்கிறதுல நான் பிரசங்கம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானோ. ஏப்பா சிரிக்கிறேன்னு கேட்டார். இங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு வழி தெரியல, நீங்கள் போய் விண்ணகத்துக்கு வழி காட்ட போறீங்களான்னு சொல்லிட்டு போனானோ. புல்டன் ஷீன் தன்னுடைய நிகழ்விலே இப்படி எடுத்து சொல்லுகிறார். நான் எவ்வளோ பெரிய கர்வத்தோடு இருந்தேன், நான் தான் பெரிய பிரசங்கிவாதி என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த சிறுவன் என்னுடைய எண்ணத்தை மாற்றி விட்டான் என்று சொல்லி உடைய கட்டுரையில் இப்படி எழுதியிருக்கிறார். அன்புக்குரிய தாழ்ச்சி என்று பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். நான் ஒரு முறை ஒரு ஜூப்ளிக்கு போயிருந்தேன். யாருன்னா சிஸ்டர்ஸ் ஜூப்ளி, 50வது ஆண்டு ஜூப்ளி கொண்டாடின போது எங்கள்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க. பங்கிலிருந்த ஃபாதர், ஸ்கூல் ஃபாதர்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கிளம்பி போய் அந்த கான்வென்ட்டில் போய் இறங்கணும். இறங்கினப்போ வந்து சிஸ்டர்ஸ் ஆளுக்கு ஒரு பேக்கை தூக்கிட்டு நாங்களே கொண்டு போகிற முடிங்க ஃபாதர், நாங்களே தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து எங்களுடைய ரூமில் கொண்டு வந்து வைத்தார்கள். வைத்தபோது ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, சிஸ்டர்ஸ் இவ்வளோ தூரம் வந்து இறங்கி நமக்கு களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களேன்னு சொல்லி பார்த்து என்னுடைய ரூமில் ஒரு சிஸ்டர்ஸ் எடுத்து வந்து வைத்தார்கள். பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே பாத்ரூம் பக்கத்தில் தண்ணியெல்லாம் அங்கே ஓடி இருந்தது. உடனே அந்த சிஸ்டர் எதையும் பார்க்கல. உடனே அந்த விளக்கமாறு எடுத்து அங்கெல்லாம் கூட்டி அதை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் போய் கேட்டேன், 3 ஃபாதர்ஸ் நாங்கள் கூடி பேசும்போது அந்த சிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டேன். அவங்க தானே ஜென்ரல் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மடத்தினுடைய ஜென்ரல் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜென்ரல் வந்து நம்முடைய பேக்கை தூக்கிட்டு வந்து வச்சு நம்ம ரூமையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அது நினைவில் இருக்கிறது. இதுதான் தாழ்ச்சி என்பது. என்னுடைய பதவி பட்டம் எல்லாம் அடுத்த அதை விட்டு என்னையால் செய்யக்கூடிய வேலையை என்னால் செய்ய முடியும். என்னுடைய பதவியோ பட்டமோ அதற்கு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்பதை அந்த சிஸ்டரிடம் கற்றுக்கொண்டேன். அதே போல் இன்னொரு துறவி மடம், ஆண்களுடைய துறவி மடத்திற்கு சென்றிருந்தேன். சென்றபோது அங்கே இருந்த துறவியிடம் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தேன். எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வயதானவர் ஓடினார், குடுகுடுன்னு ஓடினார். போய் ஒரு பெல் அடித்தார். பெல் அடித்தார். என்ன அப்படின்னு கேட்டேன். லஞ்சு நேரத்துக்கு பெல் அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு எல்லாரும் போனோம். பரிமாறி கொண்டிருக்கும் போது அந்த பெரிய வயதான சாமியார் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து பரிமாறி கொண்டார். எங்கேயா அவங்க சுப்பீரியரை காட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதரிடம் கேட்டபோது, அந்த பெல் அடிச்சுட்டு வந்து பரிமாறுறார் பார்த்தியா, அவன் தான் எங்கள் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எங்களுடைய துறவிகள் வாழ்க்கையில் நான் பார்த்த தாழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அவர் ஒரு பெரிய சுப்பீரியராக அந்த மடத்தில் இருந்தாலும் அந்த பெல் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, இருந்தாலும் அவர் ஓடி சென்று அதை செய்கிறார். அங்கே வந்து அதை பரிமாறுகிறார். தட்டை எடுத்து அவர் கழுவி வைத்தார். இதெல்லாம் பார்க்கின்ற போது இதில்தான் அந்த தாழ்ச்சி என்பது இருக்கிறது.
தாழ்ச்சி என்பது அடிமைத்தனமோ கோழையோ அல்ல. கோழையாக இருப்பதெல்லாம் தாழ்ச்சி அல்ல. மற்றவர்களுக்காக நம்மை ஒருத்தல் முயற்சி போல் செய்வதுதான் தாழ்ச்சி. அதை நான் பார்த்த தாழ்ச்சியாக சொல்லலாம். அன்னை மரியாளுக்கு வருவோம். அவரிடம் நாம் எந்த தாழ்ச்சியை நாம் பார்க்கலாம்? அன்னை மரியாள் என்று சொன்னாலே அவரை நிலாவிலே கால் பதித்தவளாக, 12 நட்சத்திரங்களை அங்கே சூடியவளாக, தலையை சாய்த்தவளாக, இப்படித்தான் நாம் மாதாவை பார்த்து பழகிவிட்டோம். தாழ்ச்சியினுடைய சின்னமாக அடையாளமாக பார்ப்பதற்கு இருக்கிறது. ஆனாலும் அதே மரியாள் வெகுண்டும் எழுந்தாள் என்று பார்க்கிறோம். அங்கே அவள் இருந்த காலகட்டத்திலே அப்படி அந்த ஒரு பெண்மணி பேசியிருக்கவே முடியாது. அந்த பெண்கள் யாரும் வெளியில் வரக்கூடாது, பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்க முடியாது, விருந்தினர்கள் யாரும் வந்து விட்டால் கதவண்டை நின்று தான் பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலையிலே இருந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அதை ஆகட்டும் என்று அங்கே ஏற்றுக்கொள்கிறார் என்றால் எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும். அவை அன்னை மரியாள் அங்கே ஏற்றுக்கொள்கின்றால் ஆண்டவருடைய அந்த குரல் கேட்ட மாத்திரத்திலே அதே மரியாள் தான் அங்கு பொங்கி எழுகிறார். விடுதலை பாடலில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாள் அன்னை மரியாள் செருக்குற்றோரை அங்கே சிதறடிப்பார், அங்கே உயர்ந்தோரை அங்கே தாழ்ச்சியாக அவரை கீழே கொண்டு வருவார். அங்கே அடிமை என்பது இல்லை, நான் ஆண்டவருக்கு மட்டுமே அடிமை என்று அவர் சொல்வார். அவை அந்த இடத்தில் தான் அங்கே வித்தியாசப்படுகிறார். அன்னை மரியாள் அங்கே கடவுளுக்கு மட்டும்தான் அடிமை. இந்த பணக்காரர்கள், அதை செருக்குற்றவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நான் ஒருபோதும் அடிமை இல்லை என்பதை தன்னுடைய பாடலிலே சொல்கின்ற போது அன்னை மரியாள் காட்டுகின்ற தாழ்ச்சி என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை கன்னிமரியாளுக்கு அங்கே மங்கள வார்த்தை சொன்ன அந்த மாத்திரத்திலே உடனே அவள் அங்கே ஏற்றுக்கொள்கிறாள் என்றால் எவ்வளவு தைரியம் அவளுக்கு இருந்திருக்கு, எவ்வளவு அந்த அடிமைத்தனத்திலே இருந்து ஒரு பெண் வருகிறார் என்றால் எத்தனை ஏச்சு பேச்சுக்கள்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் அங்கே திறமையாக அதை அவள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவை இன்றைய நற்செய்தி நாம் படித்ததை போல அன்னை மரியாளுக்கு அங்கே கபிரியேல் தூதர் அங்கே மங்கள வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவள் உடனே என்ன செய்கிறாள் என்றால் தைரியமாக அங்கே ஏற்றுக்கொள்கிறாள் என்று ஆச்சரியப்படவிருக்கிறது. உடனே அங்கே கேட்கிறார், இது தைரியமாக அங்கே கேள்வியும் கேட்கிறார், இது எஞ்ஞனமாகும் என்று கேட்கிறார். நான் ஒரு கன்னியாயிற்றேன், இது எப்படி சாத்தியமாகும் என்றும் கேட்கிறார். அறிவோடு கேட்கிறார், தெளிவோடும் கேட்கிறார். இருந்தாலும் அடுத்து நம் ஊர் பெண்களை போல உடனே நான் அப்பா அம்மாட்ட போய் கேட்கணும் அப்படின்லாம் சொல்லலை. பெற்றோரை போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. இல்லை, நான் திருமணம் முடிக்கப் போகின்ற கணவரிடம் ஒரு வார்த்தை கேட்டு வரேன், அவர் என்னை எதுவும் சந்தேகப்பட போகிறார், நான் அவரிடம் ஒரு வார்த்தையை கேட்டு வருகிறேன் சூசைப்பட்ட போய் அப்படி என்றும் அவர் கேட்கவில்லை. அல்லது அங்கே இருக்கின்ற அங்கே சமயவாதிகளிடம் போய் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அவர்கள் இந்த தவறுகள், கணவன் இல்லாமல் குழந்தை பிறந்தால் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அவரிடம் நான் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒருபோதும் அவர்களை எதிர்த்து கேட்கவில்லை. உடனடியாக அன்னை மரியாள் அங்கே ஆண்டவருடைய அந்த குரலுக்கு உறுதியோடு நெஞ்சு அழுத்தத்தோடு அதை ஏற்றுக்கொள்வதாக பிறகு ஆகட்டும், ஏதோ கடவுள் எனக்கு ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார், ஆகவே என்னை வைத்து ஒரு தேவை அவருக்கு கிடைக்க இருக்கிறது, என்னை வைத்து அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவை கடவுளுக்கு நான் தேவை என்பதை அவர் உணர்ந்ததால் ஆண்டவருடைய தேவைக்கு அவள் அங்கே அடிமையாகிறாள். ஆகவே ஆண்டவன் தேவைக்கு நாம் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் அவர் நம்முடைய தேவையை பார்த்து கொள்வார் என்ற ஒரு அருமையான அவரிடம் ஒரு நம்பிக்கை இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவருடைய அந்த திட்டம் அன்னை மரியாளால் நிறைவேறியது என்பதை பார்க்கிறோம். நிறைய அறிஞர்கள் அன்னை மரியாளை பற்றி நிறைய கருத்துருக்கள் எழுதியிருக்கிறார்கள். அன்னை மரியாள் அவருடைய கன்னிமை தன்மை, அவருடைய தாழ்ச்சி, அகஸ்டினாக இருக்கட்டும் அல்லது புனிதர் அகஸ்டினா இருக்கட்டும் அல்லது ஜெரோம் பிப்ளிக்கல் எழுதினாரே அவராக இருக்கட்டும், எல்லா புனிதர்களும் அன்னை மரியாளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், ஆண்டவர் இயேசுவை மகன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அன்னை மரியாள் தான். அங்கே மகன், என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய இயேசுவை என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரத்தை ஆண்டவர் கன்னி மரியாளுக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வரம் மட்டுமல்லாமல் அவருடைய மடியிலே சுமப்பதற்கும் அவருடன் வாழ்வதற்கும் தாளாட்டுவதற்கும் சீராட்டுவதற்கும் பாராட்டுவதற்குமான ஒரு பெரிய கொடையை அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவள் அன்னை கன்னி மரியாள். ஆகிய எல்லாவற்றையும் கடவுளுடைய திட்டத்திற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அருமையான ஒரு பெண்ணாக நமக்கு புறப்பட்டு வருகிறாள். அவர்தான் அன்னை கன்னி மரியாள்.
நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், புராட்டஸ்டன்ட் போன்றவரெல்லாம் நம்மிடம் வருகின்ற பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அன்னை மரியாள் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்வார்கள். எப்படி அந்த பக்தியெல்லாம் எப்போ ஏற்படுது, அன்னையினுடைய பக்தியெல்லாம் எப்போது ஏற்பட்டது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கேட்பார்கள். ஸோ அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய பதில் வேறொன்றும் இல்லை. அன்னை கன்னிமரியாளுடைய பக்தி என்பது அன்னை இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே வந்துவிட்டது. பக்தி முயற்சிகள் எல்லாம் அப்பொழுதே வந்துவிட்டது என்று அந்த குருவானவர் ஒருவர் சொல்வார். அவை அந்த குருவானவரிடம் அங்கே சென்று அந்த போதகர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாக அன்னை கன்னிமரியாள் எப்படி இருக்க முடியும், அவர் அந்த பக்தி எப்படி வந்திருக்க முடியும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஆம், தந்தையாகிய கடவுள் அவராலும் தூய ஆவியாருடைய கொடையாலும் அன்னை மரியாள் பெருமைப்படுத்தப்பட்டார் என்று சொன்னார். தொடர்ந்து அவர் சொல்லும்போது அவர் வியப்பிலே ஆழ்ந்தார். இது எப்படி, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னபோது அந்த போதகரை பார்த்து அந்த அருட்தந்தை சொன்னார், அன்னை கன்னிமரியாளுக்கு அந்த மங்கள வார்த்தை சொன்ன அந்த நேரத்தை எடுத்து சொல்லுகிறார். அவை அது யார் சொன்னது என்றால் கபிரியேல் தூதர். ஒரு தூதர் என்று ஒரு நாட்டிற்கு நாம் அனுப்புகிறோம் என்றால் அவர் ஒரு பிரதிநிதியாக செல்கிறார். அவை அந்த தூதர் ஒரு பிரதிநிதியாக செல்கிறார். யாருடைய பிரதிநிதியாக செல்கிறார்? ஆண்டவருடைய பிரதிநிதியாக செல்கிறார். தந்தையினுடைய பிரதிநிதியாக சென்று அங்கே சென்று தன்னுடைய வார்த்தையை சொல்கிறார். அவருடைய வார்த்தை அல்லது ஒருபோதும் தூதர் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை சொல்வதில்லை. அவை சொல்லிக் கொடுத்தவர்களுடைய வார்த்தையை அவர் சொல்வார். அவை தந்தை கடவுளுடைய வார்த்தையை அவர் சொல்கிறார். அவை அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று, அது அவருடைய வார்த்தை இல்லை, தந்தையுடைய வார்த்தை. அவை இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவர் போற்றப்படுகிறார் என்பதை எடுத்து சொன்னார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் சொல்லும்போது அங்கு மட்டுமல்ல, அங்கே எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற அந்த தருணத்தில் கூட அங்கும் அவள் பெருமைப்படுத்தப்படுகிறார். அன்னை கன்னிமரியாளை நாம் பெருமைப்படுத்துகிறோம் என்றால் அவள்தான், இதோ ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எங்கனம். அவை பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பெண்களுக்குள் நீ தான் பெஸ்ட் என்று சொல்கின்ற அளவிற்கு அங்கே எலிசபெத் அம்மாள் அவரை பார்த்து புகழ்வதை காட்டும்போது ஆவியானுடைய துணை இன்னும் இருந்தது. அவருடைய வழிநடத்திலே அன்னை கன்னிமரியாள் தன்னை வெளிப்படுத்தினாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம் கண் முன்னே வர வேண்டும். இயேசு அன்னை மரியாளுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரும்போது அது இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய நாட்டிலே அங்கே ஆறுகளுக்கு என்ன செய்கிறோம்? பெண்களை பேர் வைத்து அழைக்கிறோம். காவேரி, கங்கை என்று பெண்கள், யமுனை என்று பெண்கள் பேர் வைத்து அழைக்கிறோம். நிலாவுக்கு பெண்ணை உருவப்படுத்தி அழைக்கிறோம். சூரியனுக்கு என்று இயற்கை பொருட்கள் எல்லாவற்றிற்கும் பெண்களை உவமைப்படுத்தி நினைக்கிறோம். நாட்டை கூட தாய்நாடு என்றுதான் நாம் அழைக்கிறோம். எல்லாவற்றையும் பெண்களுக்கு பெருமை பேசுகின்ற நாம் அந்த தாய்க்கு எதிராக ஒருபோதும் பேசிவிடக்கூடாது. அவை தாயை படிக்கக்கூடாது என்பதை நம்முடைய சமுதாயம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. தாய் ஒருபோதும் வேறு இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அவை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை நாம் வைத்திருக்க வேண்டும். அன்னையுடைய அந்த தாழ்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும். வருவோருக்கு அன்னையை விட ஒரு உயர்ந்த அன்னை ஆண்டவரை தாங்கக்கூடிய ஒரு பேழையாக இருந்தால் என்பதை மற்றவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். அதைத்தான் இன்றைய நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் அவன் அந்த ஆகட்டும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக கடைசி வரை அந்த போராட்டத்திலே இருந்தால் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கடவுளுக்காக அதை ஏற்றுக்கொள்கிறார். கடவுளுடைய தேவை நான் தேவை, ஆகவே அதற்காக நான் எதையும் செய்ய தயார் என்பதை போல் அந்த தாட்சியோடு எல்லாவற்றையும் ஏற்று ஆகட்டும் என்ற அந்த இரண்டு எழுத்துக்காக கடைசி வரை பாடுபட்டார் என்று நீங்கள் பார்க்கலாம். துவக்கத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டே வரலாம். அங்கே ஆண்டவருடைய தூதர் அவருக்கு சொன்ன மாத்திரத்தில் ஆகட்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர் பெத்லகேமுக்கு தன்னுடைய கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்க செல்கிறார். அங்கும் அவனுக்கு சோதனை கஷ்டங்கள் வருகிறது. ஆகட்டும், பரவாயில்லை என்று அதை ஏற்றுக்கொள்கிறார். பெத்லகேம் சென்ற பிறகு மீண்டும் நசரேத் திரும்ப புறப்பட்டு வர வேண்டியிருக்கிறது. அப்பொழுதும் ஆகட்டும், பரவாயில்லை என்பதை போல் திரும்பி வருகிறார். 12 வயதில் இயேசு காணாமல் போய்விடுகிறார். அப்பொழுதும் ஆகட்டும், பரவாயில்லை என்று ஏற்றுக்கிறார். 30 வயதில் இயேசு சிலுவை மரணம் அடைந்து அங்கே தொங்குகின்ற போது கூட ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை கடைசியில் வரை சுமந்த ஒரு தாயாக ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு கடைசி வரை பிரமாணிக்கமாய் இருந்தால் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பிரமாணிக்கம், விசுவாசம்
நம்மிடம் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்தோம் என்றால் அது கடைசி வரை அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆகட்டும் என்பது ஆகக்கூடாது என்று மாறிடக்கூடாது. நிறைய நேரங்களில் கஷ்டங்கள், துன்பங்கள் நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். இந்த நோயெல்லாம் நமக்கு ஏன் வந்தது, ஏன் இந்த கஷ்டங்கள் வந்தது, ஏன் இவ்வளவு துன்பங்கள் சோதனைகள் வந்தது என்று நினைக்கின்ற போதெல்லாம் அந்த நாம் கொடுத்த வாக்குறுதியை அங்கே உதர்வதை பார்க்கிறோம். நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம். இப்பொழுது திருச்சபையிலே நிறைய திருமணங்கள் அங்கே விளக்குகள் வந்து கேட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு குழந்தைக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து வளர்க்கிறார்கள். அங்கே போய் கொஞ்சம் கண்ணை கசக்கி வந்தாலும் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கஷ்டத்தை தாங்கி பக்குவப்படுத்த அவர்கள் சொல்லிக் கொடுக்காதனால் நிறைய குடும்பங்கள் இப்படி சின்னாபின்னமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி தாய் என்பது ஒரு சிறந்த அன்பு, அதிலே அங்கே பொறுத்து போவதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை அன்புக்குறியை நாம் உணர வேண்டும். அவை அப்படிப்பட்ட வரத்திற்காகத்தான் இன்று நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், மற்ற எல்லா வாழ்க்கையிலும் அந்த தாட்சி என்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருவதை பார்க்கலாம். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது. பெற்றோரை எதிரியாக பார்க்கின்ற குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள். அவை இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையெல்லாம் குடும்பங்கள் மீண்டுமாக பழைய நிலைக்கு அந்த பெரியவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அங்கே கொடுக்க வேண்டிய மதிப்பு போன்றவற்றை கொடுத்து தாழ்ச்சிங்கிற அந்த புண்ணியத்தை குடும்பங்களிலே வளர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது இல்லாத போதுதான் அவர்களால் எந்த பிரச்சனையும் அவர்களால் அங்கே ஏறெடுத்து அவரை ஜெயிக்க முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். அவை அது மட்டுமல்லாமல் செருக்குகள் நம்முடைய வாழ்விலே எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு நட்பாசிலே எல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் இங்கே பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு மார்தட்டி சொல்லி மற்றவர்களை அங்கே அடக்கி ஆளுகின்ற அந்த தன்மையும் மாற வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே அன்னை மரியாள் நமக்கு எடுத்து சொல்கிறார். ஆகவே எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் அன்னை மரியாள் தான். ஆகவே தாட்சி கடவுளுடைய நேரத்தில் இருக்கின்ற பொழுது கடவுளுக்கு மட்டும் நான் அடிமை, அவருக்காக நான் எதையும் செய்வேன், எதையும் விட்டுக் கொடுப்பேன் என்ற ஒரு எண்ணம் நம்மிடம் வர வேண்டும். இறைவனுக்காக, கடவுளுக்காக நம்மை தாழ்த்துகின்ற போது கடவுள் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து திருப்பலியை மன்றாடுவோம். ஆமென்.